நாதனம் மிஞ்சி புத்திநாதனும், புத்திநாதனம் மிஞ்சி தசாநாதனும், தசாநாதனம் மிஞ்சி புத்தி. 1000 சொத்து இருக்கலாம், 1000 இட வசதி இருக்கலாம், 1000 பொருள் இருக்கலாம். 19 வருஷம் தசாநாதன். ஒரு தசா புத்திங்கிறது ஒரு 19. கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் நிம்மதியாக வாழ்வான்னு அர்த்தம். நிம்மதியாக ஒவ்வொரு டிகிரிலையும் ஒவ்வொரு தடவை ஓடும். அப்போ 108னா கணக்கு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை செய்யும். நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன். பலன் வேறு. பொது பலன்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு சனி பகவான், சனி திசை, சனி புத்தி, சனியினுடைய கோச்சாரம் இதை பற்றி சொல்ல போகிறேன். திசாநாதன், புத்திநாதன், தசாநாதனம் மிஞ்சி புத்திநாதனும், புத்திநாதனம் மிஞ்சி தசாநாதனும், தசாநாதனம் மிஞ்சி புத்திநாதனும், புத்திநாதனம் மிஞ்சி தசாநாதனும் கோச்சாரமும் வேலை செய்யாது. தசாநாதன் தான் முதல்ல வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அதில் முதல்ல உங்களுக்கு சனி பகவான்னா யார்? சனி பகவான் கர்மக்காரர்கள். ஒரு மனிதனுடைய கர்மத்தை நிர்ணயம் பண்ணுறவன். ஆயுள் காரகன். உனக்கு 1000 சொத்து இருக்கலாம், 1000 இட வசதி இருக்கலாம், 1000 பொருள் இருக்கலாம். மனுஷன் எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்கறது என்ன தெரியுங்களா? சொத்து கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, பூமி கிடைக்குமா, நல்ல மனைவி கிடைக்குமா, நல்ல கணவன் கிடைக்குமான்னு. ஆனால் யாருமே ஆயுளை கேட்கறது இல்லை. ஆயுள் தான் முக்கியம். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சனி பகவான்னா யார்? சனி பகவானுக்கு மொத்தம் 19 வருஷம் தசாநாதன். ஒரு தசா புத்திங்கிறது ஒரு 19 வருஷம். அதில் முதல்ல சனி திசையில் சனி புத்தி 3 வருஷம் 3 மாதம் நடக்கும். அடுத்தாப்புல உங்களுக்கு புதன் புத்தி நடக்கும். அதுக்கடுத்தால கேது புத்தி, அதுக்கடுத்தால சுக்கர புத்தி, அதுக்கடுத்தால சூரிய புத்தி, அதுக்கடுத்தால சந்திர புத்தி, அதுக்கடுத்தால செவ்வாய் புத்தி, அதுக்கடுத்தால உங்களுக்கு ராகு புத்தி, அதுக்கடுத்தால குரு புத்தி தான் கடைசியாக நடக்கும். இப்படி 19 வருஷம். சனி பகவான்ங்கிறவன் மந்தம்னா பொறுமையானவன். இருக்கிற 9 பிளானட்லேயே ரொம்ப பொறுமையாக போகிற கிரகம் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களை வெல்ல யாராலையும் முடியாது. கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் நிம்மதியாக வாழ்வான்னு அர்த்தம். நிம்மதியாக நல்லா புரிஞ்சுக்குங்க. வசதியாக வாழ்றான்னு சொல்ல, நிம்மதியாக வாழ்வான். எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கிற கிரகம் தான் சனி பகவான். சனி திசையோ 7 சனியோ அஷ்டம சனியோ வரும்போது நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த திசையில் நீங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? சனி பகவான் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நீச்சம், பகை, நட்பு இப்படின்னு உண்டு. இந்த ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே உச்சம் பெறுவார்னா துலாம் ராசியில் சுக்கிரன் வீட்டில். எங்கே ஆட்சி பெறும்னா மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் இது ஆட்சி பெறும். நீச்சம் பெறுற ராசின்னு சொல்லலாம் மேச ராசி, செவ்வாய் வீட்டில் நீச்சம் பெறும். அதே மாதிரி பகையும் பெறும், நட்பும் பெறும். ஆனால் நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது புதன் பகவான் தான் முதல் நட்பு சனி பகவானுக்கு. 2வது சுக்கராச்சாரியார், 3வது குரு பகவான். இப்படி 3 கிரகம் நட்பு பெறும். இதெல்லாம் பகை கிரகமாக பெறும். அதே மாதிரி சனி பகவானுக்கு முதல் பகை கிரகம் சொன்னால் சூரியன், 2வது சந்திரன், 3வது செவ்வாய். இது 3 நேர் பகை கிரகம். அதனால் உங்களுக்கு தசநாதன் புத்திநாதன் நடத்தும்போது சனி பகவானுக்கு புத்திநாதன் பகையாக இருந்தாலோ இல்லை ராசிக்கு அந்த சனி இருக்கிற இடத்துக்கு 6, 8, 12 இருந்தாலோ நிச்சயமாக கெடுதல் செய்யும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். சனி பகவான் சுய வீட்டிலையோ சுயச்சாரத்துலையோ இருந்தால் அதனுடைய பலன் வேறு. சொல்கிறது புரியுதுங்களா? ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமாக சனி பகவான் வேலை செய்வார். ஒரு கிரகம் 108 பலன் செய்யும். அதில் சனி பகவான் 30 வருஷத்தில் 108 பிரிவில் வேலை செய்வார். நம்ம கணக்கு 30 30 3 6 கணக்கு 30 30னா 360 மாதம். 360 மாதம் 360 டிகிரி. ஒவ்வொரு டிகிரிலையும் ஒவ்வொரு தடவை ஓடும். அப்போ 108னா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு டிகிரிக்கு 360ன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு சாரத்தில் ஓடுவார் சனி பகவான். ஒரு சாரம்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 4 பாதத்தில் ஒரு பாதத்துக்கு 3 மாதம். அப்போ 108 3 என்னன்னு கணக்கு போட்டிங்கன்னா அது கணக்கு போட்டு பார்த்தா 108 ப்ளஸ் நம்ம அந்த சனி பகவானை 3ஆல் பெருக்கினீங்கன்னா அந்த 360 மாதத்துக்கு ஒடியாந்துடும். சொல்கிறது புரியுதுங்களா? இதனால் ஒரு சனி பகவான் 3 மாதம் ஒரு பாதத்தில் உட்காந்துருப்பார். சனி பகவான் திசா புத்தி நல்லா இருந்தால், சனி தசாயும் புத்தியும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவனை உயர்ந்த நிலை கொண்டு போய் எந்த கவலையும் இல்லாமல் வாழ வைக்கும். ஒரு ஜாதகத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருந்தால் 7 சனி வந்தால் நல்லது பண்ணும். அந்த 7 சனி விட்டவங்களுக்கு சில கஷ்டத்தை கொடுக்குறது திசா புத்தி தான். அதனால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை செய்யும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கோச்சாரம் வேலை செய்யாது. முதல்ல தசாநாதனும் புத்திநாதனும் வேலை செய்யும். நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் எந்த மாதிரி உட்காந்துருக்கிறாருன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். சும்மா எடுத்த ஒன்று ஒரு பலனை சொல்லக்கூடாது. பொது பலன் வேறு, தனிப்பலன் வேறு. பொது பலன்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி உட்காந்துருக்கிறாரோ அந்த வேலையை செய்யும். சனி பகவான் வரும்போது சனி திசையோ 7 சனியோ அஷ்டம சனியோ வரும்போது பயப்படாதீங்க.
அதனுடைய பலாபலன் உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் உறுதியாக நல்லது செய்யும். சனி பகவான் நட்பு கிரகத்திலேயோ அல்ல நட்பு கிரகத்து வீட்டிலேயோ இல்லை நட்புடைய சாரத்திலேயோ வாங்கியிருந்தால் இன்னும் ஒரு படி மேலே போய் நல்லது பண்ணும். இதுக்கு எங்கள் கோயில்லாம் திருநள்ளாறு தான். இருந்தாலும் இந்த சனி பகவானுக்கு 2 பேர் உதவி செய்வாங்க. யாராருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயரும் விநாயக பகவானும். விநாயகரை கும்பிட்டிங்கன்னா அந்த சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஆஞ்சநேயரை கும்பிட்டாலும் உங்களுக்கு அந்த சனி தாக்கம் குறையும். எப்படின்னு கேட்குறீங்களா, இந்த 2 பகவானுமே ரொம்ப பொறுமையானவர்கள், யாருக்கும் துன்பம் கொடுக்காதவர்கள். அவங்க நீங்கள் வழிபடும்போது நமக்கு பொறுமங்கிற எண்ணம் வரும்போது இந்த சனியுடைய திசையில் வர்ற புத்தி தசை அந்தரம் இது 3ஐயும் வளர யோகம் உண்டுன்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்டு இருக்கிறோம், அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்.